அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயபிரகாஷ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாங்கி வச்சுக்கிற மியூச்சுவல் ஃபண்டை எப்படி நம்ம செல் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டிங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் இன்னும் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலையோ, நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூவோட லிங்க்கையும் அப்ஸ்டாக்கோட லிங்க்கையும் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ப்ரோக்கர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் மியூச்சுவல் ஃபண்டை நம்ம எப்படி செல் பண்ணுறது அப்படின்ற டவுட் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ அப்ஸ்டாக்கில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் நார்மலாக உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அப்ஸ்டாக் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓகேங்களா, வாட்ச் லிஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம என்ன பண்ணோம், இன்வெஸ்ட்ன்ற பேஜுக்கு போயிடணும். ஓகேங்களா? கீழே இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு, ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு 3 காமிக்கும். நம்ம இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறது நம்ம செல் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணோம், எம்எஃப் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த எம்எஃப் போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு எல்லாமே காமிக்கும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்த வியூ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்களா? அந்த வியூ இன்வெஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதில் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஐசிஐசிஐ பண்ணி சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டை நான் செல் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபண்டை நேம் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபண்டோட பேஜ் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இப்போ டிஸ்பிளே ஓப்பன் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரீடீம் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் அந்த ரீடீம் ஃபண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ரீடீம் பண்ண சொல்லி காமிச்சிருக்கோம். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25.643 யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம், அந்த குவான்டிட்டி அலோவ் பண்ணி என்டர் பண்ணி இருக்கீங்களா, 25.643 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணோம் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பின் ஜென்ரேட் பண்ணி காமிக்கும் இல்லைங்களா. ஸோ அந்தமாதிரி என்ன பண்ணுங்கள், உங்களோட பின் நம்பர் நீங்கள் போட்டுட்டு நம்ம கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் செல்லுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல் ஆகிடும். ஆனால் குவான்டிட்டி இன்றைக்கே செல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 1 or 2 days எடுத்துக்கணும். ஃபுல்லாக ரீடீம் பண்ணுறதுக்கு ஒரு 1 or 2 days டைம் எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டை செல் பண்ணுறது. இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும் மியூச்சுவல் ஃபண்டை நம்ம வாங்கி வச்சுக்கிற யூனிட்ஸ் எப்படி செல் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதே போல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.